முழந்தால் படியிட்டவர்களாய் முடியாதவர்கள் எழுந்து நின்று கண்கள் திறந்து நற்கருணை நாதரை நாம் உற்று நோக்குவோம். புறக்கண்களும் மகக்கண்களும் திறந்திருக்கட்டும். நற்கருணை நாதரை பலவீடம் சூழ்ந்திருக்கிற விண்ணகவாசிகளை, புனிதர்களை, புனிதர்களின் பெருந்திரலை, கிருபுகளை, செராஃபின்களை, விண்ணகவாசிகளை நம்முடைய அகக்கண்கள் புறக்கண்கள் திறந்து அவர்களுடைய மகிமையான பிரசன்னம், அவர்கள் எழுப்புகின்ற குரல், இறைவனை ஆராதிக்கும் அந்த வல்லமையான அந்த குரலோடு நம்முடைய உள்ளத்திலிருந்து மௌனத்தின் குரல்கள் இந்த விண்ணகவாசிகளோடு அவரை ஆராதனை செய்யட்டும். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தினே கவையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் மேகமையா. இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே இருத்தி உள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே இருத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சில மணித்துளிகள் இந்த நற்கருணைநாதருடைய சமூகத்தில் இறைவார்த்தை வழியாக இந்த அருமையான நாளிலே அவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகள் என்ன, இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் நமக்கு விடுக்கும் அழைப்பு என்ன என்பதை இந்த அருமையான நாளிலே குறிப்பாக திருப்பாடல்கள் 51வது அதிகாரம் இறைவார்த்தை 17
Psalms 51 verse 17. இன்று ஆண்டவரிடம் நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆண்டவருக்கு பிடிச்சமான காரியம் என்ன? மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பல விருப்பங்களை, ஆசைகளை நம் அகத்தை கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆண்டவருடைய ஆசை என்ன? மிக அழகாக இந்த திருப்பாடல், இன்றைய நாளினுடைய திருப்பாடலே இந்த இறை வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். திருப்பாடல்கள் 51வது அதிகாரம் இறை வார்த்தை 17 நாம் இணைந்து வாசிக்கலாம். கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. இன்று ஒரு முறையா இந்த இறை வார்த்தையை இணைந்து சத்தமாக வாசிக்கலாம். கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்று நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அவருக்கு ஏற்ற அந்த பலி நொறுங்கிய நெஞ்சம். மிக அழகான ஒரு தமிழ் வார்த்தைகள். இந்த நொறுங்கிய நெஞ்சத்தை நாம் பலியாக ஆண்டவருடைய சமூகத்திலே செலுத்துவதற்காக திருப்பலியிலே இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். நேரடியாக அல்லது இந்த யூடியூப் வழியாக, தொடர்பு சாதனங்கள் வழியாக. நொறுங்கிய நெஞ்சத்தை கடவுளுக்கு பலியாக, ஏனென்றால் அவருடைய வார்த்தை சொல்கிறது அவருக்கு ஏற்ற பலி அதுதான் என்று. இன்று நம்முடைய நெஞ்சங்கள் நொறுங்கிய நெஞ்சங்களாக ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறதா? முதல் சிந்தனை. இரண்டாவது சிந்தனை, ஆண்டவர் சொல்கிறார் நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை அவர் எப்பொழுதுமே அவமதிப்பது கிடையாது. நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை அவர் அவமதிப்பதில்லை. ஆகவேதான் அந்த பலி அவருக்கு ஏற்ற பலியாக இருக்கிறது. நம்முடைய நெஞ்சத்தை, நம்முடைய உள்ளத்தை, அதிலும் குறிப்பாக நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை அவமதிக்காத தெய்வம் நம் மத்தியில் இருக்கிறார். நம்மை நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், இந்த நொறுங்கிய குற்றமுணர்ந்த அந்த உள்ளத்தை நாம் ஆண்டவருக்கு சமர்ப்பித்திருக்கிறோமா? கடவுள் விரும்புகிற பலி, அவருக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சம். அந்த நொறுங்கிய நெஞ்சத்தை நம் ஆண்டவருக்கு சமர்ப்பித்திருக்கிறோமா? பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இன்றைய அருமையான நாளில் இந்த இறை வார்த்தையை நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்கலாம். Psalms 51 verse 17. The sacrifice acceptable to God is a broken spirit, a broken and contrite heart, O God, you will not despise. அன்புக்குரியவர்களே, நம்ம இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை மிக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த அருமையான நாளிலே ஒருவேளை நீங்கள் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தொடர்பு சாதனங்களில் அல்லது செய்திகளில் இதை கட்டாயம் இந்த ஒரு அனுபவத்தை பார்த்திருக்கலாம். நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு இன்று குறிப்பாக அவர்கள் விரும்பக்கூடியதில் மிக முக்கியமான ஒன்று, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும், வளர் இளம் பருவத்தினராக இருந்தாலும், இளைஞர்கள் இளம் பெண்களாக இருந்தாலும்,
இந்த மொபைல் ஃபோன் ஒரு சகோதரனை, குறிப்பாக ஒரு இளைஞனை ஒரு சங்கிலியில் கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆசையாய் பெற்றோர்கள் வாங்கி கொடுத்த அந்த மொபைல் ஃபோன் வழியாக மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார். சூழ்ந்த அந்த கூட்டம் ஒரு சிலர் அவரை ஏளனம் செய்கிறார்கள், ஒரு சிலர் பரிதாபப்படுகிறார்கள். யாரோ ஒரு சகோதரியினுடைய ஒரு ஸ்டேட்டஸில் இந்த செய்தி இந்த நாளை நான் பார்த்தேன். நம்முடைய குழந்தை செல்வங்கள் விரும்பக்கூடிய, ஆசைப்படக்கூடிய காரியங்கள் என்று ஒருவேளை நம்முடைய சக்திக்கு அதிகமாக அந்த குழந்தை செல்வங்களுக்கு இஎம்ஐயில், குறிப்பாக நீங்கள்லாம் ஐஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் தாண்டி ஐஃபோன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், கடவுள் மனிதர்களை படைக்கிறார். படைப்பு பொருட்கள் எல்லாவற்றையும் அவன் ஆட்சி புரிய வேண்டும், அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லா அதிகாரத்தையும் மனிதரிடத்திலே கொடுக்கிறார். ஆனால் இன்று படைப்பு பொருட்கள் மனிதனை ஆட்சி செய்கிறது என்றால் அது மிகையாகாமல் இருக்கிறது. இங்கே நம்முடைய குழந்தை செல்வங்கள் நாம் அதிகமாக விரும்பக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய விருப்பத்தை, ஆசையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை செய்கிறோம். ஆனால் அந்த படைப்பு பொருட்களை அவர்கள் கையாள வேண்டிய விதத்தை ஒருவேளை நம்ம சரியாக கற்றுக் கொடுக்கிறோமா, அல்லது அதை கவனிக்கிறோமா, உற்று பார்க்கிறோமா என்று சொன்னால் ஒரு கேள்விக்குறியாகிறது. நீ ஆண்டவர் மிக அழகாக நம்மிடம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ அதிகமாக நேசிக்கிற உன் மகனை, மகளை, உன் கணவனை, மனைவியை நேசிக்கிற உறவுகளுக்கு அவருடைய விருப்பத்தை, ஆசையை நிறைவேற்ற விரும்புகிறாயே, எனக்கு ஏற்ற அந்த பலி நொறுங்கிய நெஞ்சம்தான். உன்னுடைய நொறுங்கிய நெஞ்சத்தை, அந்த குற்றம் உணர்ந்த அந்த நொறுங்கிய நெஞ்சத்தை நான் எப்பொழுதும் அவமதிப்பதே கிடையாது. அதை என்னுடைய சமூகத்திலே நீ சமர்ப்பிக்கிறாயா, பலியாக ஒப்பு கொடுக்குறாயா? ஆண்டவர் இந்த நாளிலே எரேமியா இறைவாக்கினர் வழியாக மிக அழகான ஒரு செய்தியை நம்ம கொடுக்குறார். எரேமியா 31வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை, ஜெரேமியா சாப்டர் 31 verse 34. எரேமியா 31வது அதிகாரம் 34வது இந்த இறைவார்த்தை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன். அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அந்த அவுட்புட் என்னவாக இருக்கும்? அந்த உடன்படிக்கையில், ஆண்டவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த புதிய உடன்படிக்கையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை மிக அழகாக இறைவாக்கினர் எரேமியா வழியாக நமக்கு சொல்கிறார். அதுதான் இந்த இறைவார்த்தை. எரேமியா 31வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை இணைந்து வாசிக்கலாம். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். மீண்டும் ஒரு முறையாக இதை அப்படியே ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்கலாம். ஜெரேமியா சாப்டர் 31 verse 34. No longer shall they teach one another or say to each other, know the Lord, for they shall all know me, from the least of them to the greatest, says the Lord. For I will forgive their iniquity and remember their sin no more. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி அழகாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், நொறுங்கிய நெஞ்சத்தை நீ பலி செலுத்துகின்ற பொழுது, பலியாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, அந்த குற்றமுணர்ந்த நொறுங்கிய நெஞ்சத்தை நான் அவமதிப்பது கிடையாது. உங்களுடைய தீச்செயல்களை எல்லாம் நான் மன்னிச்சிருவேன், உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் இனிமேல் நினைவு கூற மாட்டேன். மாறாக இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். காரணம், பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லோரும் என்னை அறிந்து கொள்வர். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கடவுள் விரும்புகின்ற ஒரு பலியை நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது எத்துணை
அங்கே ஆசீர்வாதங்களை நாம் பார்க்குறோம். ஒன்று, அவர் சொல்கிறாரு, உங்களுடைய தீய செயல்கள் எல்லாம் நான் மன்னிச்சிருவேன், உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் இனிமேல் நான் நினைவு கூற மாட்டேன். அது மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பங்களில் அல்ல, உங்களுடைய அடுத்திருப்பவருக்கு கூட, சகோதரருக்கு கூட ஆண்டவரை குறித்து யாரும் கற்றுத்தர வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது. ஏனென்றால் குழந்தைகளிலிருந்து முதியவர் வரையிலுமா எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, தொடக்க கால திருச்சபையில் கத்தோலிக்க பாரம்பரியத்தில் நாம் பார்க்கிற பொழுது இன்றும் கூட அநேக தியான மையங்களுக்கு சென்று வரக்கூடியவர்கள், ஏன் சில சபையை சார்ந்தவர்கள் கூட they make an open confession. நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நான் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னுடைய அந்த நொறுங்கிய நெஞ்சத்தை, கடவுளுக்கு உகந்த அந்த நொறுங்கிய நெஞ்சத்தை அவமதிக்காத கடவுள் என்னை அதிகமாய் அன்பு செய்தார். He chooses the weak and makes them strong என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்களே, ஒரு பலவீனர்களாக இருந்த எங்களை ஆண்டவர் தாமே இன்று பலப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாங்கள் எங்களுடைய சிந்தனை, சொற்கள், செயல்கள் வழியாக அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். எல்லார் மத்தியிலும் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு திறந்த புத்தகமாக வைக்கிறோம். இதிலே விளையாட்டு வீரர்களிலிருந்து, சினிமா நட்சத்திரங்களிலிருந்து ஆண்டவரால் தொடப்பட்ட அத்தனை நபர்களும் இன்றும் கூட தங்கள் வாழ்க்கையை திறந்த புத்தகமாக வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு விடுக்கக்கூடிய அந்த அழைப்பு, நொறுங்கிய நெஞ்சத்தை, முதலிலே நம்முடைய நெஞ்சங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறதா? அந்த நொறுங்கிய நெஞ்சத்தை கடவுளுக்கேற்ற பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அந்த நொறுங்கிய நெஞ்சத்தை அவமதிக்காத தெய்வம் யார் யாரெல்லாம் அந்த நொறுங்கிய நெஞ்சத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே, இன்னைக்கு தொடர்பு சாதனங்களில் கூட அன்புக்குரியவர்களே நிறைய நபர்கள் பாவிகளும் பெரிய பாவி என்று சொல்லி அவர்களுடைய அந்த மெசேஜில் கூட அனுப்புகிறான், எனக்காக ஜெபியுங்கள் என்று. நீங்க எத்தனை எத்தனை சகோதரிகள் தங்களுடைய குடும்ப உறவுகளினுடைய கருத்துக்களை நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக, ஏன் அருட்தந்தையர்களாக எங்களுக்கு கூட சில வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள், எங்களுக்காக ஜெபிப்பதாக உறுதி கொடுக்கிறார்கள், தங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் இந்த தொடர்பு சாதனங்கள் வழியாக சமர்ப்பிக்கிறார்கள். பிரமத சகோதர சகோதரிகள் செய்தியை யார் யாரெல்லாம் எந்தெந்த இடங்களிலிருந்தெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறாங்க. சில பேர் அலைபேசி வழியாக, செல்ஃபோன் வழியாக கால் பண்ணி, ஃபாதர் எங்களுடைய பிரச்சனை இதுதான், இதற்காக நீங்கள் ஜெபிங்க, திருப்பலி ஒப்பு கொடுங்கன்னு கேட்குறான். இன்று நம்முடைய நொறுங்கிய நெஞ்சத்தை ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம், நம்முடைய தீய செயல்களை எல்லாம் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னவர், பாவங்களை எல்லாம் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்று சொன்னவர், குழந்தைகளிலிருந்து முதியோர் வரையிலும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னவர், நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நொறுங்கிய நெஞ்சத்தை அவருக்கு பலியாக ஒப்பு கொடுப்போம். ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக நம்முடைய உதடுகள் மௌனத்தை கடைபிடிக்க உள்ளங்கள் உரத்த குரல் எழுப்பட்டும். நம்மை முற்றிலுமாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம்.
விழுந்தால் படியிடுவோம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம்முடைய சித்தம் செய்வதுதான் என் இதயத்தை மேய்க்கமையா என்று நாம் பாடினோமே. அன்று மிக அழகாக தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய விருப்பம் ஒன்றுதான், நம்முடைய நொறுங்கிய நெஞ்சத்தை அவருக்கேற்ற பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இருக்கிற இடத்துல விழுந்தால் படியிட்டவர்களாய் இரு கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக்கொண்டு, இந்த அருமையான நாளில் நீர் எனக்கு இறைவார்த்தை வழியாக, திருப்பாடல் வழியாக, இறைவாக்கினர் எரேமியா வழியாக நீர் கொடுத்த இந்த இறை வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தீய செயல்களை மன்னிக்கிற தெய்வமே, பாவங்களை எல்லாம் நினைவு கூற மாட்டேன் என்று சொன்ன தெய்வமே, நீர் விரும்புகிற ஒன்று அந்த நொறுங்கிய நெஞ்சம். அந்த நொறுங்கிய நெஞ்சத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். நான் இந்த ஆலயத்தில் உம்மை முகமுகமாய் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியை யூடியூப் வழியாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வேலை செய்யக்கூடிய இடங்களில், என்னுடைய இல்லத்தில் இந்த செய்தியில் நானும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன். இருக்கிறவங்களை அப்படியே மார்போடு அணைத்து வைத்து கொண்டு சொல்லுவோம் ஆண்டவர் இயேசுவிடம், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் நேக்கமையா. என் முன்னே இருத்தி உள்ளேன் இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே இருத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. தொடர்ந்து ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை பெறும் இந்த வேளையில கூட, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம்முடைய சித்தம் செய்வதுதான் என்னுடைய இதயத்தின் ஏக்கமையா. இதோ என்னுடைய நொறுங்கிய நெஞ்சத்தை, என்னுடைய குற்றமுணர்ந்த நொறுங்கிய நெஞ்சத்தை நான் பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று பாடலை பாடியவர்களாய் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய விதமாய் உடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். இதயத்தின்